ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் சின்ன சின்ன டிப்ஸும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஒரு ஐட்டம்லாம் தாங்க பார்க்க போகிறோம். என்ன ஐட்டம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி பணியாரம் எப்படி குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம், வேஸ்ட்டை வச்சும் எப்படி ரீயூஸ் பண்ணலாம்ன்றதையும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, பசங்களுக்கு பிடிச்சமான அந்த ஜாம் ரெசிப்பியும் இருக்குங்க. அதுவும் சட்டுன்னு ஈஸியாக எப்படி ஹோம்மேட் ஜாம் செய்யலாம் அப்படின்றத தான் சொல்ல போகிறோம். இந்த ஜாம் எதில் வச்சு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை வச்சு தாங்க செய்ய போகிறோம். சூப்பராக ஈஸியான ஜாம் தாங்க. குட்டீஸ்க்கு நம்ம இதை டெய்லியுமே கொடுக்கலாம். என்னென்ன வச்சு செய்ய போகிறோம் அப்படின்றதையும் பார்த்துடலாம் வாங்க. குறிப்புகள் ஆயிரம், அதில் சில உங்களுடன். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த குறிப்பு எல்லாமே பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாம் செய்யறதுக்கு பீட்ரூட் தாங்க எடுத்திருக்கேன். வெறும் பீட்ரூட் மட்டும் எடுத்திருக்கேன். இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டோன்னா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுங்க. 2 பீட்ரூட்டை எடுத்து நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி துண்டு துண்டாக நறுக்கி எடுத்துக்கோங்க. நறுக்கின பீட்ரூட்டை நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோங்க. இந்த மாதிரி குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். இதை மூடி போட்டு நம்ம விசில் விட்டு இறக்க போகிறோம். எத்தனை விசில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 விசில் விட்டு இறக்கிடுங்க. 3 விசில் விட்ட வரைக்கும் நம்ம இதை இறக்கியாச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். நல்லா மெத்துன்னு வெந்துட்டுருக்கும். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இப்போ இதில் இருந்து தண்ணி கொஞ்சம் இருந்ததுன்னா கொஞ்சம் நேரம் நிறுத்திக்குங்க. இல்லைனாலும் இதை பாருங்களேன், வடிச்சிக்கலாம். இப்படி கொஞ்சமாக தண்ணி இருந்தால் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனதுனால எனக்கு அந்தளவுக்கு தண்ணி எல்லாம் இல்லைங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. இதில் அந்த பீட்ரூட் தென்படவே கூடாது எந்த இடத்துலையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடாயில் இந்த அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா கூட இந்த பாதாம் கூட நீங்கள் ஊற வச்சு கூட இதையும் பேஸ்ட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா கேரட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தான் ஆட் பண்ணுறேன். சின்ன கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் அதிகமாக தேவைப்படுறவங்க ஒரு 1/2 ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை வேணும்னாலும் ஆட் பண்ணலாங்க. பட் கலர் அந்த பீட்ரூட் அதாவது ஜாம் கலரை விட கொஞ்சம் டார்க்காக போகிறதுனால நான் அதை ஆட் பண்ணல. அந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இறுகிடும். ஜாம் பதம் வரும். அது எப்படி வரும்ன்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதில் லெமன் ஒரு 1/2 லெமன் அளவுக்கு இந்த மாதிரி புழிஞ்சிக்கலாம். ஆப்பிள் வினிகர் அப்படின்றத கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. வினிகர் ஆட் பண்ணணும். அதில் நான் ஆப்பிள் வினிகர்ன்ட்டு வாங்கியிருந்தேன். அது வேணால் கூட ஒரு மூடி அளவுக்கு ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது நல்லா கெடாத இருக்கும், நல்லாவே இருக்கும். ஸோ இது தாங்க அந்த ஆப்பிள் வினிகர். அமேசானில் நீங்கள் போட்டிங்கன்னா கூட ஆர்டர் போட்டிங்கன்னா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்களேன், நல்லா பபிள்ஸ் விட ஆரம்பிச்சிடுச்சு. வினிகர் தான் நான் ஒரு 1/2 மூடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ இது பபிள்ஸ்லாம் விடும் இல்லைங்களா, மேலே தெரிக்கும். அதனால் சிம்மில் வச்சே பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா சப்பாத்தியோட தோசையோட கூட வச்சுக்கலாங்க. ரோல் பண்ணி கொடுத்துடலாம். சப்பாத்தியில் பேஸ்ட் பண்ணி நீங்கள் ரோல் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ குழந்தைங்க அருமையாக சாப்பிடுவாங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. இப்போ ஜாம் நல்லா சுண்டிடுச்சு. இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு நீங்கள் சாய்ச்சிங்கன்னா அது ஒழுகாத மாதிரி அப்படியே இருக்கும் பாருங்களேன். இந்த பதம் உங்களுக்கு ஓகேவாக இருக்குங்க. இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆறிட்ட பிறகு ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு கவலையே இல்லைங்க. ப்ரெட்டில், தோசையில், அப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்தியோடலாம் லஞ்சுக்கோ ஸ்நாக்ஸுக்கோ நீங்கள் இதை கொடுத்து விடலாங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டிலே ஜாம் தயார் பண்ணிடலாம். இது மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸை வச்சு கூட ஜாம் தயாரிக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோம்மேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சேல் பண்ணலாம். நிறைய வெளியே வாங்குகிற ஜாமை விடவே நம்ம ஹோம்மேட்னால் நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க. இதில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லா ஃப்ரூட்ஸையும் போட்டு கூட ஜாம் பண்ணலாம். அந்த மாதிரியும் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ப்ரெட்டில் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். எங்கள் வீட்டில் இது ஒரு வாரம் கூட இல்லைங்க. நான் செஞ்சு வச்ச உடனேவே இது அவ்வளோ குயிக்காக காலி ஆகிடுச்சு. சப்பாத்தியோட சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, தோசையோடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கும் இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நீங்கள் இதை நல்லா அந்த கிண்டணும், அதுதான் முக்கியம். ஸோ பச்சை வாசம்லாம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த பீட்ரூட்டுன்றது கூட தெரியாது. அந்த அளவுக்கு இந்த ஜாம் நல்லாவே இருக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா ரொம்ப நாளைக்கு இது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்ததுக்கு போயிடலாம். ஃப்ரெண்டு ஒருத்தவங்க செவ்வாழை கொடுத்துருந்தாங்க. அது நாளாக பார்த்தீங்கன்னா அதனோட நிறம் தோல் மாற ஆரம்பிச்சிடுச்சு. பசங்க அந்த கருகுன மாதிரி இருந்தாலே சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா. அந்த நாள் நான் என்ன பண்ணேன், பழம் நல்லா இருந்தது உள்ள, அதை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சு இந்த மாதிரி
மாதிரி பண்ணிட்டேன். இது வந்து செவ்வாழைன்னு இல்லைங்க, எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணிடலாங்க. மிக்ஸி ஜாரில் இந்த 2 வாழைப்பழத்தையும் ஆட் பண்ணிவிட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவை ஆட் பண்ணிட்டேங்க. இதுவும் கிட்ஸுக்கு பிடிச்சமான ரெசிபி, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வேஸ்ட்டாக கலர் மாறின பனானாவெல்லாம் தூக்கி போட்டுருவீங்க, அதுக்கு பதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பனானா உள்ளே நல்லா தாங்க இருக்கும், வெளியே லேயர் மட்டும் அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம், பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து சர்க்கரை, நாட்டு சர்க்கரை தாங்க ஆட் பண்ணுறேன், ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் அரிசி மாவு கூட ஆட் பண்ணலாம். நான் அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணல, தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. 2 கிளாஸ் அளவுக்கு, சின்ன கிளாஸ் தான் எடுத்திருக்கேன், 2 கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்ட பிறகு இதனோட பதத்தை பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குனாலும் அதுக்கும் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எண்ணெயை காய வச்சுடுங்க. எண்ணெயை காய வச்சுட்ட பிறகு நம்ம ஊற்ற ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம்னாலே அது சூப்பராக வருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பனானா ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இன்னும் டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப இனிப்பான பனானாவாக இருந்ததுன்னா நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. கொஞ்சம் தண்ணியாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரவையும் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ரவையை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டு மறுபடியும் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் வந்து தண்ணியாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்ட பிறகு இன்னும் புஃப்னு வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. சூப்பராக வந்திருந்தது, டேஸ்ட்டும் செம்மையாக இருந்தது. தேவைப்பட்டால் இதில் வந்து ஏலக்காவும் ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் வந்து ஏலக்காய் போட மறந்துட்டேன், பட் வந்து டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்தது. பாருங்களேன், அந்த மாதிரி பனானா உங்களுக்கு நிறைய இருக்குது. பனானானாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் பனானா கலர் மாறிடுச்சு, பசங்களாம் சாப்பிடல, வேஸ்ட் ஆகுதுனாலும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரவுண்டும் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்களேன், அவ்வளோ பொஃப்னு வந்தது. பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸை நம்ம வீட்டிலே செஞ்சு தரும்போது ரொம்ப வந்து நல்லதும் கூட, குழந்தைங்களுக்கும் விருப்பமானது ஸ்நாக்ஸாக தான் இருக்கும். இதிலே ஒரே எண்ணெயிலே வந்து இப்போ நான் இந்த எண்ணெயில் போட்டு எடுத்துட்டேன். இது கூடவே பார்த்திங்கன்னா வத்தலும் பொரித்து எடுத்து வச்சுட்டேங்க. ஸோ நம்ம ரிப்பீட்டடாக எண்ணெயும் காய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரிப்பீட்டட் எண்ணெயும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா, பசங்க வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு, செல்லோ டேப்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, நோட் புக்ஸ் ஒட்டுறதுக்கு எதுக்கும் எடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி தேடிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரமாக. அந்த பாயிண்ட் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டைம் கட் பண்ணிட்ட பிறகு 2வது முறை இந்த மாதிரி தேடிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு முறை கட் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பின் ஏதாவது வச்சு நம்ம அதில் ஹோல்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா காயின் வச்சு நம்ம ஹோல்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பென் கேப் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு ஹோல்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கிளிப்ஸை வச்சு கூட, பேப்பர் கிளிப்ஸை வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது ஒன்று வந்து அதனோட ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சிட்டிங்கன்னா அது வந்து ஒட்டாது இல்லைங்களா, அப்போ எடுக்க வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பசங்களே அதை வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த டிப்ஸை சொல்கிறேன். தேவைப்பட்டால் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. வாங்க அடுத்த குறிப்பு போயிடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. நான் கேரட்டும் பீட்ரூட்டும் 2மே எடுத்திருக்கேன் ஈக்குவலாக. இதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜூஸாக தாங்க போட போகிறோம். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆப்பிள் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஏபிசி ஜூஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஆம்லா ஆட் பண்ணி கூட செய்யலாம். இப்போ சர்க்கரை கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன், தேவையில்லாதவங்க ஹனி கூட ஆட் பண்ணி நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது பசங்களுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பசங்க வந்து காய்கறிகளும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க இல்லைங்களா, வெயில் காலமாக இருக்கும் போது இந்த மாதிரி ஜூஸ் போட்டு தரலாம்ட்டு 2 ஐஸ் க்யூப்ஸ் போட்டு, சியா சீடும் ஊற வச்சுருந்தேங்க, சப்ஜா சீடும் ஊற வச்சுருந்தேன். 2 ஸ்பூன் 2த்துலேயுமே எடுத்துகிட்டு இந்த 2 கிளாஸில் ஒரு ஸ்பூன் போட்டு நான் அடித்து வச்சிருந்த ஜூஸையும் ஆட் பண்ணிட்டேன். சப்ஜா சீடு ஒரு ஸ்பூன், சியா சீடு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஜூஸாக அடித்து கொடுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது, கிட்ஸும் விரும்புவாங்க. இன்றைக்கி பார்த்தா இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட சேனலில் ஆல்ரெடி இந்த மாதிரி கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் அப்படின்ட்டு சம்மருக்கு உண்டான டிப்ஸ் வகைகளும் போட்டிருக்கேன். டைம் கிடைக்கும் போது நம்மளோட சேனலை போய் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.